என்னை ஆட்கொண்டவரும் நான் செவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதின நிருபத்தில் 2வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாமிச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாய் இருந்தோம். நம்முடைய கடந்த கால வாழ்க்கை குறித்து கர்த்தருடைய வார்த்தையில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை சற்று கவனித்து பாருங்கள். முற்காலத்திலே நாம் தேவனை அறியாத மற்றவர்களோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்த நாட்களில் நாம் மாமிசமும் மனசும் விரும்பின காரியத்தை எல்லாம் செய்தோம் அல்லவா? கோபாக்கினின் பிள்ளைகளாய் காணப்பட்டோம் அல்லவா? கண்ணு ஒன்று பார்த்ததுன்னா, ஒன்று விரும்பினதுன்னா அதன் பின்பாகவே போய்விடுவோம். இந்த மாமிசம் எதெல்லாம் விரும்புதோ அதையெல்லாம் நேசித்து நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிப்போம். நம்முடைய மாமிசமும் மனசும் எதை சொல்லுகிறதோ அதன்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருளாய் காணப்பட்டது. இதுதான் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை பெற்றுக்கொண்ட பின்பு நமக்குள் ஆச்சரியமான மாற்றம், எவ்வளவு மகிமையான மாற்றம் பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் தொடப்பட்டேன் என்று சொல்லியும் உன் கடந்த கால வாழ்க்கையை இன்றைக்கும் உன் வாழ்க்கையில் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறதா? உன் மாமிசமும் மனசும் விரும்புகிற காரியத்தையே நீ செய்து கொண்டிருக்கிறாயா என்பதை நிதானித்து பார் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தொடுதலை பெற்றுக்கொண்ட எந்த மனிதனானாலும் எந்த மனுஷியானாலும் இந்த கடந்த கால வாழ்க்கையை விட்டு நிச்சயமாய் வெளியே வந்திருப்பார்கள். அப்படி அவர்கள் வெளியே வராவிட்டால் அவர்கள் இன்னும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை சரியான முறையில் ருசிக்கவில்லை என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். இன்றைக்கு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, அந்தரங்க வாழ்க்கையை சற்று சீர்தூக்கி பாருங்கள். உங்கள் மாமிசமும் மனசும் விரும்புகிற போக்கிலேயே நீங்கள் போய்கொண்டிருந்தால் மனம் திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு நேராய் திரும்புங்கள், அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், இருளின் காரியங்களை விட்டு விலகி வாருங்கள் என்று சொல்லி கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.